மனிதனுடைய வாழ்க்கையில வந்து இந்த சிந்தனை சக்தி என்கிறத ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இதுதான் நம்முடைய தரிசனங்களை, எதிர்கால வாழ்க்கையை உருவாக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் எங்க அப்படின்னா நம்முடைய மைண்ட், நம்முடைய சிந்தை. ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சிந்தைய நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப நல்லா வச்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு பலனா மாறும், அதுதான் உங்களுக்கு தைரியமாய் மாறும், அதுதான் உங்களுடைய சாதனையாய் மாறும். ஆனா இந்த சிந்தையில வந்து வீக்கா இருக்கிறாங்க பாருங்களேன், சிந்தையில வந்து எழுப்புதல் இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, சிந்தையில வந்து மாறுபாடான விஷயத்தை சிந்திக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி நபர்களால வந்து கண்டிப்பாக வந்து இந்த உலகத்துல ஒரு வெற்றியாக வாழ முடியாது. அப்ப ஆண்டவர் வந்து நம்முடைய சிந்தையை நல்லா வச்சுக்கணும் அப்படின்றத ஆண்டவர் வந்து ரொம்ப விரும்புற. ரொம்ப இன்னைக்கு ஆண்டவர் வந்து தருகிறது இன்னைக்கு போதும், நாளைக்கு கண்டிப்பா ஆண்டவர் என்ன நடத்துவாரு அப்படின்னா ஒரு எதேர்ச்சையான ஒரு முன் உதாரணமான இல்லைன்னா ஒரு உற்சாகமான ஒரு முற்போக்கு சிந்தையாளர்களாக இருக்கணும்னு தான் பைபிள் வந்து நிறைய இடத்துல நம்மளை வந்து சொல்லிட்டே இருக்குது. ஆனா சத்ருவாகிய சாத்தான் வந்து நம்மளை தொடுகிற ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா இந்த சிந்தையில தான் ரொம்ப அட்டாக் பண்ணுவான். என்னுடைய எண்ணங்களிலே நான் அக்கிரம சிந்தைகள் கொண்டிருப்பேனே ஆனால் ஆண்டவர் வந்து என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க முடியாது, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க முடியாது. அப்ப நான் எங்க முதல்ல ரெடி ஆகணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய சிந்தையிலே நான் சரியாக கூடிய கிருபையை எனக்கு தருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. என்னுடைய எண்ண அலைகளை வந்து நான் தவறான விதத்தில் கொண்டு போவேனே ஆனால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையை யாராலுமே தூக்கி நிறுத்த முடியாது. நான் நம்புகிறேன் நீங்கள் சிந்தனையோடு போராடுகிற போராட்டத்திலிருந்து ஆண்டவர் வந்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருவாராக. உங்க சிந்தனையில ஆண்டவர் ஒரு பெரிய தெளிவை கர்த்தர் தருவாராக. அந்த சிந்தனையோட போராடுகிற சத்துருடைய பிடியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு மகிமையான ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஒரு வாலிப தங்கச்சியை வந்து ஒரு அம்மா அப்பா கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைய பார்த்தா வந்து அவர் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை, ரொம்ப சின்ன பொண்ணாவா 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறா. அப்போ 7ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பிள்ளை வந்து எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டா இவ என்னென்னமோ சொல்றா, எங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொன்னா அவளுடைய கையை பார்த்தா இந்த கையில வந்து கத்தி எடுத்து நிறைய இடத்துல அறுத்து வச்சிருக்கா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை, என்ன நீ இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு பார்த்தா இல்ல நான் வந்து தற்கொலை பண்றதுக்கு நான் முயற்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்றா. ஒரு கருப்பு உருவம் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துது, என்ன அப்படி பண்ணுது, என்ன வந்து அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் ஸ்கூல்ல போனா என்னால சரியா இருக்க முடியல, ஏதோ ஒரு உருவம் வந்து என்னைய ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா சொல்றா. அப்படி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, இது எங்க இருந்தா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சா அது ஒன்றும் இல்லை. இரவு நேரங்களில் தன்னுடைய தகப்பனாருடைய போனை 10 மணிக்கு மேலே எடுத்துட்டு போய் இந்த பேய் மூவி இருக்கு பாருங்களேன், பிசாசு, அந்த படம் நிறைய சினிமா படங்கள்ல பிசாசு இருக்கிற மாதிரி, பிசாசு வர்றது மாதிரி அந்த மாதிரி மூவி இருக்குது. நைட்டு வந்து அந்த காட்டுக்குள்ள போற மாதிரி அந்த மாதிரி. இந்த பிள்ளைக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி த்ரில்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி பழக்க விட்டு டெய்லி இரவு நேரத்தில் வந்து அவங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்களாக அந்த மாதிரி மூவியை பார்த்து அந்த பிள்ளைக்கு பிசாசெல்லாம் அட்டாக் ஆகல, ஆனா சிந்தனை அளவில் அந்த பிள்ளை என்ன பண்ணுச்சுன்னா சிதறடிக்கப்பட்டுருச்சு. அந்த கெட்ட காரியங்கள் அந்த மூவியை குறித்து போன உடனே யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க, யாரோ எங்க பின்னாடி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பிள்ளை வந்து இப்படி மன அழுத்தத்துக்குள்ள போயிட்டாங்க. ஸோ அப்போ நான் ஜோம் பண்ணேன். ஆனால் ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்கு வந்து சரியாகலை. நான் சொன்னேன், நீ வந்து கண்டிப்பாக வந்து இது சைக்காலஜிக்கலாக தான் ட்ரீட் பண்ணணும், அவளுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பி வச்சேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்முடைய சிந்தையை பொறுத்த அளவில் எதற்கு நேராய் நம்ம கொண்டு போகிறோமோ, எதை நம்ம ரொம்ப யோசிக்கிறோமோ, எதில் நான் ரொம்ப திங்க் பண்ணுறோமோ அதற்கு நேராய் நம்முடைய சிந்தை அடிக்ட் ஆகக்கூடிய அளவிற்கு அது கெப்பாசிட்டி உள்ளது. நீங்க வந்து நன்மையானவைகளை, நல்லவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, வெற்றியானவைகளை, சாதனைகளை எதை உங்களுடைய சிந்தனைக்குள்ள நீங்க கொண்டு போறீங்களோ அதுதான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். நம்முடைய சிந்தை அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்ப்யூட்டருக்குள்ள நம்ம என்ன டேட்டாவை உள்ள என்ட்ரி பண்றோமோ அந்த டேட்டா வந்து அதுல வந்து ஸ்டோரேஜா இருக்கும்.
வேற ஒன்றும் புதுசா வரப்போறது இல்லை. நம்முடைய மைண்டை நம்ம எப்படி பழக்கி வச்சிருக்கிறோம்னா, எடுத்த உடனே எல்லா காரியத்திற்குமே எதிர்மறையா யோசிச்சு 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 நம்ம நிறைய பேர் பழக்கி வச்சிருக்கிறோம். நம்ம நிறைய பேர் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த சிந்தை வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது ரியாக்ட் எப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு கெட்ட காரியத்தை தான் நம்ம யோசிக்க பண்ணுது. அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சிந்தையில நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இனி தேவையற்ற காரியத்தை நான் கொண்டு போக மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ, நீங்க எப்படி அதை குறித்து யோசிக்கிறீங்களோ அதுதான் அந்த வாழ்க்கையாக மாறும். ஆமேன் சொல்லுங்கள். ஒரு 5 வெரைட்டியான கத்தரிக்காய், இல்லைன்னா வந்து பூசணிக்காய், பிளஸ் வந்து வாழைக்காய், இப்படி வந்து ஒரு 5 விதமான ஒரு காய்கறி உங்க வீட்டில் திடீர்னு ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ ஒருத்தர் சமையல் பண்றவங்க பாருங்க, ஒரு அம்மா அதை எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, வாழைக்காய் பொரியல் இன்னைக்கு, கத்தரிக்காய் பொரியல் நாளைக்கு, அவ்வளோதான். புடலங்காய் பொரியல் அடுத்த நாள். 4 டேஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லுங்களேன். 4 நாளைக்கு இந்த காய்கறியை வச்சு நம்ம ஜமாளிச்சிடலாம். 4 நாளைக்கு பிரச்சனையே இல்லை, கடைக்கு போக வேண்டியதில்லைன்னு ஒருத்தர் சிந்திப்பாங்க. ஆனா இன்னொருத்தர் என்ன சிந்திப்பாங்க அப்படின்னு சொன்னா, இல்ல ஐயோ 4 காய்கறி வந்திருக்குதே, எப்பவுமே இந்த மாதிரி 4-5 கிடைக்காதே. ஸோ 4-5 கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, காய்கறியிலே நிறைய காய்கறி போட்டு செய்யற கூட்டு என்னன்னா அவியல். நம்ம அவியல் பண்ணிடுவோமே, அப்புறம் வாழைக்காவும் போட்டுக்கலாம், கத்திரிக்காவும் போட்டுக்கலாம், வெண்டைக்காவும் போட்டுக்கலாம், இதெல்லாமே உள்ள போட்டுக்கலாம், நம்ம அவியல் பண்ணலாமே. அப்போ அவர்கள் அந்த பொருளை வைத்து என்ன சிந்திக்கிறார்களோ, இப்போ ஒரு அம்மா மொத்தத்தை போட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்லுங்களேன், அவியல் பண்ணிட்டாங்க. இன்னொரு அம்மா 4 நாள் அதை வச்சிருந்து 4 நாள் தள்ளி விட்டாங்க. அப்போ அந்த பொருளுடைய மைண்டு நம்ம வந்து அதை என்னத்திற்காக பயன்படுத்துகிறோம், எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற யோசனையை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, நீங்க நல்லா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க சரியா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் உங்களால அந்த சூழ்நிலையை ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் எடுத்துக்கொண்டு போக முடியும். அதனால இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுடைய சிந்தனையில ஓடுகிற எல்லாவற்றையும் நீங்க முதல்ல என்ன பண்ணுங்கன்னா, அதை கழுவி சுத்திகரிங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவரே இன்னைக்கு நான் நிறுத்துறேன், இப்ப இந்த ஆராதனையில நான் நிறுத்துறேன், என் கணவனாரை குறித்து இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் மனைவியை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நிறுத்துறேன், என் கடனை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன், என் குடும்பத்தை குறித்து நான் இப்படி நினைக்கிறத நான் நிறுத்துறேன். இன்னைக்கு மட்டும் நீங்க அதை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுங்க. நான் நம்புறேன் இன்னும் 3 மந்த்ஸுக்குள்ள ஆண்டவர் அந்த காரியத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் தருவார். ஏன்னா